அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரர் எஸ் எம் அப்பாஸ் அவர்கள் உருவாக்கியுள்ள தமிழ் குர்ஆன் டாட் ஏஐ என்ற இணையதளத்தை எவ்வாறு கையாளுவது, எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை விளக்கக்கூடிய ஒரு விளக்க வீடியோ, டெமோ வீடியோ தான் இது. அஹ், 2 இணையதளங்கள் இதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது. தமிழ் குர்ஆன் டாட் ஏஐ, தமிழ் குர்ஆன் ஏஐ டாட் காம். இது ரெண்டுமே ஒரே சர்வர் தான் பாயிண்ட் அவுட் பண்ணும். அதனால டாட் ஏஐ டொமைன்லையும் டாட் காம் டொமைன்லையும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2 இணையதளங்கள். பிரைமரி இணையதளம்னா தமிழ் குர்ஆன் டாட் ஏஐ தான். இதே நீங்க வந்து முயற்சி பண்ணலாம். இருந்தாலும் டாட் காம் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறோம். ஸோ தமிழ் குரான் டாட் ஏஐ அதை நீங்கள் என்டர் பண்ணும் பொழுது இதுதான் அதனுடைய ஹோம் பேஜாக வரும். ஸோ இந்த ஹோம் பேஜில் சகோதரர் எஸ் எம் அப்பாஸ் அவர்கள் பற்றிய ஒரு சிறிய குறிப்பு. ஸோ அதில் லாகின் பண்ணுறது எப்படி அப்படின்னா 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஒன்று நீங்கள் சைன் வித் கூகுள், இது பொதுவாக எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய இமெயில் ஐடியை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ஜஸ்ட் இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு வந்து என்ன பாஸ்வேர்டு வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு பிடிக்குதோ அந்த ரேண்டமாக என்ன பாஸ்வேர்டு பிடிக்குதோ அந்த பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம். எங்களோட சஜஷன் வந்து நீங்கள் புதுசாக ஏதாவது பாஸ்வேர்டு கொடுக்கறது நல்லது, சரிங்களா? பொதுவாக நான் சொல்றது ஏற்கனவே யூஸ் பண்ணுற எக்ஸிஸ்டிங் பாஸ்வேர்டு கொடுக்காம புதுசாக ஒரு பாஸ்வேர்டு கொடுக்கறது ரொம்ப நல்லது. அடுத்த முறை நீங்கள் லாகின் பண்ணும்பொழுது உங்கள் இமெயில் ஐடி அது மாதிரி என்ன பாஸ்வேர்டு நீங்கள் முன்னாடி கொடுத்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். சைனப்பும் சைனும் ஒரே இடத்துல நாங்கள் கொடுத்துருக்குறோம். ஏன் அப்படின்னா மக்களுக்கு சிரமம் இருக்குன்னு. மற்ற பேஜுகளில் பார்த்தீங்கன்னா சைனப் வந்து இன்னொரு ரீடைரக்டாக அது நிறைய டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அப்புறமா சைன்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ரொம்ப சிம்பிளிஃபைடு தான். நீங்கள் உங்கள் இமெயில் ஐடி கொடுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு கொடுங்க. நெக்ஸ்ட் டைம் லாகின் பண்ணும்பொழுது இமெயில் ஐடி முன்னாடி யூஸ் பண்ண பாஸ்வேர்டு கொடுங்க. தட்ஸ் இட், அவ்வளோதான். நீங்கள் முன்னாடி ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டைம் என்டர் பண்ணியிருப்பீங்க ஒரு பாஸ்வேர்டு, புது பாஸ்வேர்டு, அந்த பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்துடலாம். அது மாதிரி சைன்இன் வித் கூகுளும் பண்ணிக்கலாம். நான் இது சைன்இன் வித் கூகுள் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு 1 கிளிக்கில் முடிஞ்சிடும். உட்காந்து டைப் பண்ண அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு கிளிக்கில் இது போயிடும். ஸோ இப்படி தான் வரும். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க்ளைமர், அதாவது வந்து ஒரு நோட்டு. பொதுவாக பயான் பண்ணக்கூடிய எல்லாருமே, எல்லா காலகட்டத்திலும் இருக்கக்கூடிய ஆலிம்கள், உலமா பெருமக்கள், அறிஞர்கள் எல்லாருமே ஒரு செய்தியை சொல்லுவாங்க. என்னன்னா, நாங்கள் சொல்லக்கூடிய கருத்தில் வந்து நீங்க போய் ஆய்வு செஞ்சு பாருங்க, அதுல எது சரியா இருக்கோ அதை எடுத்துக்கோங்க, தவறா இருக்கிறத வந்து புறக்கணிச்சிருங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை எல்லா ஆலிம்களுமே சொல்லுவாங்க. எல்லா காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மூத்த ஆலிம்கள் எல்லாருமே அதை சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த செய்தி தான் இது. இந்த தமிழ் குர்ஆன் ஏஐ அப்படிங்கிறதுமே வந்து கொடுக்கக்கூடிய செய்திகளை நீங்கள் ஆய்வு செய்துங்கள். சரியா இருக்கும் பட்சத்தில் அதை நீங்க எடுத்துக்கங்க, தவறா இருக்கும் பட்சத்தில் அதை வந்து நீங்க புறக்கணிச்சிருங்க. இதை தான் வந்து இந்த இந்த நோட்டா வந்து கொடுத்துருக்குறோம். இது சொன்ன மாதிரி இது எல்லாருமே சொல்லக்கூடியது தான். எல்லா காலகட்டத்திலும் எவ்வளவு பெரிய மூத்த அறிஞர்களாக இருந்தாலுமே இந்த செய்தி அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா தவறுகளுக்கு அப்பாற்பட்டவன் அல்லாஹ் ஒருவன் தான். மனிதர்களாக இருந்தாலும் சரி, மிஷின்ஸாக இருந்தாலும் சரி, அது வந்து தவறுகளுக்கு உட்பட்டது தான். அதனால சொல்லக்கூடிய செய்திகள் வந்து நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இருந்தாலும் அதை வந்து நீங்க ஒரு லெவல்ல மேலாய்வு செய்து சரியாக இருக்கக்கூடிய தகவலை எடுத்துக்கொள்ளுங்கள். தவறாக இருக்கு அப்படின்னா அதை நீங்க புறக்கணிச்சிருங்க. கூடுதலாக எங்களுக்குமே நீங்க என்ன பண்ணலாம், இந்த செய்தி இப்படி கேள்விப்பட்டு இந்த மாதிரி ஒரு பதில் வந்துச்சு, இது தவறாக இருக்கு, என்னன்னு பாருங்க, நீங்க எங்க கவனத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா உடனடியாக நாங்கள் அதை சரி செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். அதை சொல்றேன். ஸோ கிளிக் டு அக்ரி. இதுதான் வந்து ஃப்ரண்ட் பேஜ். இதுதான் நார்மல் ஒரு சேட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறதுக்கான சில கேள்விகளை நான் ஏற்கனவே தயார் செய்து வச்சிருக்கிறேன். அது ஒரு சில கேள்விகளை உங்கள்கிட்ட மென்ஷன் பண்றேன். முதல் கேள்வி என்னன்னா 2:3 ஒரு வசனத்தை நீங்க குறிப்பிடும்போது இப்படி குறிப்பிடலாம். முதல்ல இருக்கிறது வந்து அத்தியாயம், அடுத்து இருக்கிறது வந்து வசனம். 2:3 அப்படின்னா 2வது அத்தியாயம் 3வது வசனம், சரிங்களா? இந்த வது அப்படிங்கிறத சும்மா ஆட் பண்ணிக்கோங்க. ஏஐ வந்து ஈஸியா இது வந்து குர்ஆன் வசனத்தை தான் கேட்கறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான், வேற ஒன்றும் கிடையாது. இது இல்லாம நீங்க போட்டீங்கன்னா ஒர்க் ஆகும், சரிங்களா? என்ன சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு அரபி வார்த்தைக்கும் அதன் தமிழ் அர்த்தத்தை கூற முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சாதாரண உரையாடல் வழியிலே வந்து கேட்கிறேன். நான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து தமிழ் டைப், தங்கிலீஷ் டைப். என்ன, இது வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ அதனால நீங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு யூனிகோட் டைப் பண்ண அவசியம் இல்லை. நீங்க தமிழ்லையும் டைப் பண்ணலாம், தங்கிலீஷ்லையும் டைப் பண்ணலாம். எல்லா எக்ஸாம்பிளும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது முதல் எக்ஸாம்பிள். ஸோ நீங்க டைப் பண்ணும் பொழுது அது தானே அந்த 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 3 கோலன் போடுறீங்கல்ல, அதை வச்சு இது ஆட்டோமேட்டிக்காவே என்ன பண்ணும் அப்படின்னா, அது என்ன அத்தியாயம், என்ன அதை வந்து ஆட்டோமேட்டிக்காவே இது வந்து எடுத்துக்கும். ஸோ அந்த அடிப்படையில் அல் பஹரா அத்தியாயம் 2வது அத்தியாயம், அதே மாதிரி 3வது வசனம். ஸோ அந்த 3வது வசனத்தை பற்றிய அரபி அதனுடைய அர்த்தம். ஸோ வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் வந்து இதுல வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இது எதுக்கு முதல் எக்ஸாம்பிளா எடுத்து சொல்றோம் அப்படின்னா, நம்ம வந்து குர்ஆன்ல ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கோம். அதுல கூடுதல் விளக்கங்களுக்காக சில பிராக்கெட்ல சில தகவல்களை போட்டிருப்பாங்க. அதை நம்ம குர்ஆனை நினைச்சிடக்கூடாது.
அதை படிச்சுட்டு வந்து பயான் சொல்லுவாங்க. அவங்க கூடுதல் விளக்க மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக அவங்க இன்னும் கொஞ்சம் சில விஷயங்களை சேர்த்து சொல்லுவாங்க. இது பொதுவாக எல்லாரும் நடைமுறையில் இருக்கிறது தான், இது எல்லாரும் செயல்படுத்துறது தான். மக்களுக்கு விளங்கணுங்கிறதுக்காக அந்த வசனத்தை விவரிக்கும் பொழுது இன்னும் கூடுதல் செய்திகளை சேர்த்து சொல்லுவாங்க. அப்ப கேட்கக்கூடியவர்கள் வந்து என்ன நினைச்சிடக்கூடாதுன்னு, இது எல்லாமே குரான்ல இருக்குன்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. குரான்ல என்ன இருக்கு அப்படின்னா அது நீங்க வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு எளிதாக தெரிஞ்சிடும். அதனால வந்து இது முதல் எக்ஸாம்பிள் எடுத்தது காரணம் என்ன அப்படின்னா, குரான் என்றால் அதனுடைய சோர்ஸ், அதுதான் வந்து குரான். அதுக்கு நம்ம அடைப்புக்குறியில் போடக்கூடிய விளக்கங்களா இருக்கட்டும், அது பயான் பேசும் பொழுது, கட்டுரை எழுதும் பொழுது நாம் மேலதிகமாக கொடுக்கக்கூடிய விளக்கங்களா இருக்கட்டும், அதெல்லாம் குரான் கிடையாது. அதை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால எப்போதுமே சரி, சோர்ஸ் ஆஃப் ட்ரூத், உண்மையானது எதுன்னா எது குரானில் இருக்கு, அந்த குரான் அரபி வாசகம் இருக்கா இல்லையா, அதுதான் வந்து உண்மையான குரான். ஸோ அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுதான் வந்து உண்மையான குரான். அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கணும். இந்த ஃபங்க்ஷனாலிட்டி இதுல நீங்க செக் பண்ணிக்கலாம். அதை சொல்வதற்கு தான் இது. ஒரு பயான்ல கேட்குறீங்க, குரான்ல இந்த வசனத்துல இப்படி இருக்குன்னு சொல்றாங்க, உண்மையாவே அந்த வசனத்துல அப்படி இருக்கா அப்படிங்கிறத நீங்க அதை வந்து இதுல போட்டீங்கன்னா வார்த்தைக்கு வார்த்தை இருக்கும். அது வார்த்தைக்கு வார்த்தை நீங்க பார்க்கும் பொழுது ஓகே, குரான்ல இவ்வளவுதான் இருக்கு. ஸோ இதெல்லாம் அவங்க மேலதிகமா சொன்ன விஷயம், குரான்ல சொன்ன விஷயம் இது, மேலதிகமாக சொன்ன விஷயங்கள் அது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். சோர்ஸ் ஆஃப் ட்ரூத் அப்படிங்கிறது வந்து நம்ம எப்பவுமே வந்து ப்ரிசர்வ் பண்ணணும். ஸோ அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள். அடுத்ததாக முழுமையாக வசனத்தை எப்படி பார்க்கிறது? இப்போ 2:3 2வது அத்தியாயம் 3வது வசனம், அதை பத்தி மென்ஷன் பண்றோம். அது வந்து முழுமையான அந்த வசனத்தையுமே என்ன பண்ணுவோம், தெளிவாக உங்களுக்கு அதனுடைய விளக்கத்தை வந்து கொடுத்துரும். அதே மாதிரி 2:3, சும்மா நான் 2:3 தான் போட்டேன், அது புரிஞ்சுக்கிட்டு அது என்ன பண்ணும், அந்த வசனத்தை வந்து கொடுக்கும். அரபி மற்றும் தமிழ், அரபி மற்றும் தமிழ் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறேன். அதாவது நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, அரபிலையும் தமிழ்லையும் சொல்லி கேட்கிறேன். ஸோ வந்து அரபி டெக்ஸ்ட்டும் தமிழுமே வந்து அது கொடுத்துரும். இப்போ நமக்கு ஒரு அரபியிலையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னாக்கா அதுவுமே வந்து அது கொடுத்துரும். இன்னொரு ஒரு கேள்வி கேட்கிறேன். 45வது அத்தியாயம் 3வது வசனம், இதுல வந்து அரபி வார்த்தையின் உச்சரிப்பு தமிழ் அர்த்தத்தை தர முடியுமா அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னாக்க இது வந்து 3மே இருக்கும். அரபி வார்த்தை, அதை வந்து அரபி தமிழ் அப்படிம்பாங்க. வஸ்தையினு, வஸ்தையினா வாயிஸ், அந்த மாதிரி உதவி தேடுங்கள்ங்கிறது வந்து உங்களுக்கு அர்த்தமா இருக்கும். இந்த வஸ்தையினு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அரபியை அப்படியே தமிழ்ல எழுத அரபி தமிழ் அப்படிம்பாங்க. ஸோ இது 3மே வந்து இது தெளிவான முறையில நமக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கும். இதுவுமே பாத்தீங்கன்னா இந்த ஃபார்மெட்ல வந்து உங்களுக்கு பெரும்பாலும் வரும். ஒரு சில நேரங்கள்ல தான் இந்த மாதிரி ரொம்ப பியூர் டெக்ஸ்டா வருது. பல நேரங்கள்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரியே வந்து டேப்ல ஒரு டேபிள் காலம் போட்டே வரும். ஸோ இது வந்து ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. பொதுவாக இது பேசிக்கா குரான் ஆக்சஸ் பண்றது. இன்னும் இப்போ கூடுதலாக நம்ம பார்ப்போம். இது வந்து ஒரு 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 டைப் ஆஃப் யூசேஜ் தான். இப்போ கடன் கொடுக்கும் வாங்கு முறை பற்றி குரானில் என்ன கூறப்பட்டுள்ளது? இப்போ பொதுவானது, இந்த கடனை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது வந்து நீங்க அப்படி நார்மலா டைப் பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னா கடன் கொடுக்கும் வாங்கு முறை பற்றி குரானில் சில வழிகாட்டுதல் உள்ளன. அது சம்பந்தப்பட்ட வசனங்களை வந்து குரான் வந்து குரான்ல இருந்து அது வந்து எடுத்து சொல்லுது. அடுத்து ரொம்ப முக்கியமானது, இப்போ வந்து ஒரு தலைப்பின் கீழே நம்ம உரையாற்ற போறோம் அப்படின்னா அதற்கு தொடர்பான குரான் வசனங்களை திரட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது. இது பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம பெற்றோர்களுக்கும் சரி பயான் பண்றவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ பிள்ளைகள் மதரசாவில் ஓதுறாங்க, அங்கே வந்து ஒரு தலைப்பு கொடுத்து அதை செஞ்சு பயான் பண்ண சொல்றாங்க. இப்போ பிள்ளைகளை மட்டும் தான் வந்து கேட்பாங்க, சம்பந்தமா குரான் வசனம் எடுத்து சொல்லுங்க அப்படின்னா நீங்க இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்திக்கலாம். என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்களோ அந்த தலைப்பை மென்ஷன் பண்ணிட்டு எவ்வளவு நேரம் நீங்க உரையாற்றுறீங்க அப்படின்னு. நான் டெமோக்காக ஜஸ்ட் 2 நிமிஷம் போட்டிருக்கேன். நீங்க நிமிடங்களை கூடுதலாக்கும் பொழுது ரெஃபரன்ஸ் வந்து நிறைய அது வந்து கொடுக்கும். ஸோ அதை வந்து நீங்க என்ன பண்ணலாம், அழகா இதுல இருந்து நீங்க எடுத்து உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்கலாம், அவங்க படிச்சு அந்த பயான் பண்றதுக்கு. அந்த மாதிரி நாமளுமே ஒரு தலைப்பின் கீழே வந்து பயான் பண்றோம் அப்படின்னா அந்த தலைப்பின் கீழே இருக்கக்கூடிய குரான் வசனங்களை ரொம்ப எளிதில் இதுல இருந்து நாம திரட்டிக்கலாம். இது பாத்தீங்க அப்படின்னாக்கா அதுக்கான குரான் வசனங்களை தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கோம். கூடுதலாக வந்து ஒரு அந்த உரையாடல் வடிவிலே, அன்பிற்குரியவர்களே என்று நாம் சொர்க்கம் என்ற தலைப்பில் பேச இருக்கின்றோம். சொர்க்கம் என்பது அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த இடம். ஸோ அந்த மாதிரியான ஒரு 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 ஸ்பீச்சுக்கான ஒரு இன்ட்ரோ கண்டென்ட்டுமே வந்து அது தெளிவாக கொடுத்துருக்கோம். அது மாதிரி கடைசியில பாவங்களை விட்டு விலக வேண்டும், அல்லாஹ் நாம் அனைவரும் சொர்க்கத்தை வழங்குவானாக ஆமீன். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஒரு கண்டென்ட்டையுமே அது வந்து சேர்த்து கொடுக்குது. ஸோ உங்களுக்கு பெரும்பாலும்
ஒரு ஒரு தலைப்பின் கீழே உரையாற்றணும் அப்படின்னா அதில் என்னென்ன வசனங்கள் நம்ம மென்ஷன் பண்ணணும், எப்படி ஆரம்பிக்கிறது, எப்படி முடிக்கிறது அப்படிங்கிற ஒட்டுமொத்த கண்டென்ட்டையுமே இது வந்து ரொம்ப தெளிவாக உங்களுக்கு கொடுத்துரும். அடுத்து நம்ம இந்த இணையதளத்தை பற்றி சொல்லும் பொழுது, இது ஒரு குர்ஆன் கம்பேனியன், ஒரு சிறந்த தோழனாக, குர்ஆன் தோழனாக இது உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இப்ப ஒரு கேள்வி பாருங்க. இப்ப நான் வந்து கவலையா இருக்கேன். எனக்கு பெரிய இழப்பு ஏற்பட்டு விட்டது. எனக்கு ஆறுதல் தரும் படியும், உத்வேகம் அளிக்கும்படியும் குர்ஆனில் இருந்து அறிவுரை கூற முடியுமா? இப்ப நமக்கு ஒரு 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 சூழல் ஏற்பட்டிருக்கு. நம்ம ஒரு சோகத்துல இருக்கிறோம், ஒரு இழப்புல இருக்கோம். இந்த நேரத்துல குர்ஆன் நமக்கு என்ன அறிவுரை சொல்லுது? அத நம்ம படிச்சு பார்த்தோம்னா, நம்ம மனசுக்கு ஒரு தைரியம் வரும். அப்படிங்கிற மாரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்னா, இத அப்படியே நீங்க டைப் பண்ணும் பொழுது, இப்ப நீங்க சொன்னத அது உள்வாங்கிக் கொண்டு, அதற்கு தோதாக இருக்கக்கூடிய வசனங்கள வந்து சரியாக எடுத்துக்காட்டும். கவலை மற்றும் இழப்பு, ஆறுதல் மற்றும் உத்வேகம் தரும் குர்ஆன் வசனங்கள். இறைவன் சோதனைகளை ஏற்படுத்துவான், மேலும் பொறுமையுடன் இருப்பவர்களுக்கு அவன் உதவி செய்வான். பொறுமையுடன் இருப்பதன் முக்கியத்துவத்தை அல்லாஹ் வலியுறுத்துகின்றான். இழப்புகளை சந்திக்கும் போது அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையுடன் இருக்க வேண்டும். பொறுமை இருப்போம் அல்லாஹ் நிச்சயம் உதவுவான். நிச்சயமாக நாம் உங்களுக்கு சிறிது அச்சத்தாலும் பசியாலும் அந்த மாதிரி சோதனை சம்பந்தமாக அது சம்பந்தப்பட்ட குர்ஆன் வசனங்களை உடனே அது வந்து எடுத்து சொல்லிடுது. இப்ப நம்மளே வந்து ஒரு சொல்றோம், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம், ஒரு வருத்தத்துல இருக்கோம். அந்த நேரத்துல அதுக்கான வசனங்களை தேடுறது அப்படிங்கிறது வந்து நமக்கு நம்மளே ஒரு சங்கடத்துல இருக்கும்போது தேடுறது, முனைப்பு காட்டி தேடுவோமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். அப்ப நீங்க டக்குன்னு சும்மா இது டைப் பண்ணிடலாம். அது ஏற்கனவே சொன்ன மாதிரி தங்கிலீஷ் சப்போர்ட் இருக்கு. நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் எல்லாத்தையும் தமிழ்ல டைப் பண்றேன். நீங்க தங்கிலீஷ்லயும் டைப் பண்ணலாம். நான் ஏற்கனவே தங்கிலீஷ்ல டைப் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அடுத்தடுத்த சில எக்ஸாம்பிளையும் நான் அது மாதிரியும் காட்டுறேன். ஸோ தங்கிலீஷ்ல நீங்க ஈஸியா டைப் பண்ணலாம். புரியணுங்கிறதுக்காக டெமோக்காக தான் நான் தமிழ்ல டைப் பண்றேன். ஸோ எனக்கு தமிழ் டைப்பிங் தெரியலங்கிறதுக்காக நீங்க கொஞ்சம் கூட வருத்தப்படாதீங்க. தங்கிலீஷ்ல நீங்க டைப் பண்ணாலுமே சரி, அது வந்து அது பற்றிய வசனங்களை வந்து கொடுத்துரும். ஸோ இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். ஸோ இந்த குர்ஆன் வசனங்களை சொல்லிடும். சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு இடத்துக்கு போவோம். நம்ம ஒரு வேலையாக தான் போவோம். திடீர்னு என்ன சொல்லுவாங்க நம்மகிட்ட, இவங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் பயான் பண்ணுங்களேன், இதை பற்றி சொல்லுங்களேன், அதை பற்றி சொல்லுங்களேன், இந்த வட்டியை பற்றி இவங்ககிட்ட ஒரு 2 நிமிஷம் சொல்லுங்களேன், ஷிர்க்கை பற்றி ஒரு 2 நிமிஷம் சொல்லுங்களேன். டக்குன்னு நம்மளை என்ன பண்ணுவாங்க, திடீர்னு அந்த நேரத்தில் ஒரு பயான் பண்ணுங்கம்பாங்க. பயான் இல்லை, நம்ம ஒரு வேலையாக போயிருப்போம். இருந்தாலும் நம்மளை பார்த்த உடனே சரி தொழுகையாளி பயான் பண்றாங்க, அந்த ஒரு நினைப்பு மக்கள்கிட்ட இருக்கும். டக்குன்னு பார்த்துட்டு இவங்களுக்கு இதை சொல்லுங்க அதை சொல்லுங்கன்னா அந்த நேரத்துல நம்ம இந்த குர்ஆனை எங்க போய் தேடுறது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க. ஓகே, அவங்க என்ன சொல்றாங்களோ அதை இதுல நீங்க டைப் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ரெலவெண்டான குர்ஆன் வசனம் வந்துடும். ஸோ குர்ஆன் வசனத்தை நீங்க ஒரு வாட்டி படிச்சிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு உடனே ஆன் த ஸ்பாட்ல அவங்களுக்கு நீங்க வந்து விளக்கம் கொடுப்பதற்கு, ஒரு சின்ன சின்ன அளவுக்கான பயான் சொல்வதற்கு ரொம்ப வசதியா இருக்கும். ஏன்னா எதிர்பார்த்து பயானுக்கு போறது ஒண்ணு, முன்னாடியே திட்டமிட்டு இதுதான் தலைப்பு அப்படின்னு சொல்றது ஒண்ணு. சில நேரங்கள்ல வந்து எதிர்பாராம டக்கு டக்குன்னு இதை சொல்லுங்கண்ணா அதை சொல்லுங்களேன் அப்படின்னு தொழுக போயிருப்போம். யாரும் வந்திருக்க மாட்டாங்க. டக்குன்னு இந்த தலைப்புல ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் பயான் பண்ணுங்க அப்படிம்பாங்க. இப்போ டக்கு நம்ம அங்கே போய் நம்ம திணறிட்டு இருக்க தேவையில்ல. எல்லார் கையிலுமே ஃபோன் இருக்கு. ஸோ ஃபோனில் வந்து நீங்கள் இந்த ப்ரௌசர் போயிட்டு ப்ரௌசரில் இந்த அப்ளிகேஷன் டைப் பண்ணி உங்கள் கேள்வியெல்லாம் திருப்பி சொல்ல தங்கிலீஷில் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ந ர ஹம் பற்றி சொல்லவும். பாருங்க, தங்கிலீஷ்ல டைப் பண்றேன், நரகம் பற்றி சொல்லவும் அப்படின்ற. இது நரகம் சம்பந்தப்பட்ட சில குர்ஆன் வசனங்களை அது வந்து எடுத்து நமக்கு தொகுத்து கொடுக்கும். நரகம்ங்கிறது ஒரு பெரிய நிறைய சொல்லப்பட்டிருக்கும், அதனால கொஞ்சம் நேரம் எடுத்துக்குது. ஏன்னா நரகம்னா நிறைய இருக்குமா இல்லையா, நான் சிம்பிளா இருக்கணுக்காக போட்டேன். ஸோ தங்கிலீஷ் நீங்க தங்கிலீஷை டைப் பண்ணிக்கலாம். திருப்பி திருப்பி சொல்றேன், வந்து உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தமிழ்ல டைப் பண்ணி உங்களுக்கு பேஸ்ட் பண்ணி காட்டுறேன். நீங்க வந்து தங்கிலீஷ்லயுமே வந்து டைப் பண்ணி அதுக்கான வசனங்களை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். சரிங்களா? அடுத்து ஒரு உதாரணம் பாருங்க. சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி வசனங்களை தரவும். இப்போ அவங்கள பத்தி என்னென்னலாம் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து நம்ம அது மென்ஷன் பண்ணி கேட்கலாம். இப்போ அவர்கள் சார்ந்த வசனங்களை வந்து இது மென்ஷன். ஸோ அவங்கள பத்தி, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பற்றி குர்ஆன் சொல்லப்பட்ட வசனங்கள் எல்லாமே சொல்லும். அவங்களை பத்தி ஒரு சின்ன சம்மரியும் சொல்லும். இந்த வசனங்கள் பற்றிய ஒரு சின்ன சம்மரியுமே வந்து இது எடுத்து சொல்லும். ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு தலைப்பின் கீழே அல்லது ஒரு பர்டிகுலர் ஒரு ஒரு நபர்கள், நபிமார்களா இருக்கலாம், இல்ல குர்ஆன் சொல்லப்பட்ட வேறு ஒரு செய்தியை மையப்படுத்தி, ஒரு செயல்களை மையப்படுத்தி நீங்க என்ன பண்ணலாம், வந்து குர்ஆன் வசனங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத தொகுத்து எடுத்துக்கலாம். இப்ப கலாலா என்றால் என்ன? இது ரொம்ப நம்ம முக்கியமா கவனிக்கணும். இந்த கலாலா அப்படிங்கிறது ஒரு அரபி வார்த்தை. ஸோ அந்த அரபி வார்த்தைய வந்து நம்ம தமிழ்ல கேட்கிறோம். அதை வந்து இந்த ஏஐ வந்து அது புரிஞ்சுக்கிட்டு அதை பற்றிய விவரத்தை வந்து சொல்லணும். கலாலா என்றால் பெற்றோர் மற்றும் பிள்ளைகள் இல்லாதவரின் வாரிசுரிமை தொடர்பான ஒரு செயலாகும். ஸோ கலாலா என்றால் என்பது பற்றி குர்ஆனில் கூறப்பட்டுள்ளது. இது ரொம்ப இந்த ஏஐ கேப்பபிலிட்டியில ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இது அரபியும் புரிஞ்சுக்குது, அரபியை புரிஞ்சுக்குது,
அரபிய தமிழ்ல சொல்றோம். அதுவுமே இது அரபி தான் புரிஞ்சுக்குது. இப்ப உதாரணத்துக்கு கலாலா என்றால் என்னங்கிற என்றால்ங்கிறது தமிழ், கலாலா என்கிறது அரபி அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து இந்த ஏஐக்கு இருக்கு பாருங்க. இது எப்படின்னா நம்ம ஒரு நடைமுறை ஒருத்தங்கிட்ட பேசும்பொழுது நம்ம அரபி தமிழ் கலந்து தான் பேசுவோம். மார்க்கம் ரீதியா பேசும்பொழுது அரபி தமிழ் கலந்து நமக்கு ஒரு புரிதல் இருக்கும். வந்து ஓகே இது வந்து அரபியில தான் தமிழ்ல அரபியில தான் சொல்றாங்க, இதுக்கு இதுதான் அர்த்தம். அப்ப அதெல்லாம் நமக்கு வந்து சஜிதாங்கிறோம். சஜிதா அப்படின்னு நம்ம வந்து தமிழ்ல இஜிதா எழுதுனாலும் சஜிதாங்கிறது நம்ம அந்த தொழுகையில இறைவனை வணங்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிற புரிதல் நமக்கு இருக்குல்ல. அந்த புரிதல் பாத்தீங்கன்னா இந்த ஏஐ கேப்பபிலிட்டி இந்த ஏஐ அப்ளிகேஷன்ஸுக்கும் இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வந்து ஒரு 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 கட்டுரை எழுதுறீங்க ஒரு ஃபேஸ்புக்லயோ இல்லை ஒரு ட்விட்டர்லையோ, ட்விட்டருங்கிறது ஷார்ட்டு, ஒரு ஃபேஸ்புக்கில் இல்லை ஒரு வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒரு பதிவு கட்டுரை எழுதணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு தலைப்பு நிற்கலன்னா, இப்போ அதுக்கு வந்து நீங்கள் நேரடியாக வட்டி ஓர் கொடுமை என்ற தலைப்பில் ஒரு கட்டுரையை தரவும். ஸோ அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ஒரு என்ன தலைப்பு கீழ் நீங்கள் எழுதணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து வட்டி வாங்குவது கொடுப்பது அப்படின்னு இருக்கு. இப்போ இது ஒண்ணுமே இல்லை, நீங்க ஜஸ்ட் காப்பி பண்ணி என்ன பண்ணிடலாம், உங்க ஃபேஸ்புக் பேஜ்லயோ வாட்ஸ்அப்லயோ நீங்க பேஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். என்ன தலைப்பின் கீழே உரையாற்றுறீங்களோ அதை அப்படியே எடுத்து போட்டுடலாம். இல்லை இதை எடுத்துட்டு ஒரு இது பாருங்க, இது நீங்க காப்பி பண்ணிட்டீங்கன்னா டெக்ஸ்டா காப்பி ஆயிடும். ஸோ வந்து அதை நீங்க அப்படியே நோட் பேட்ல பேஸ்ட் பண்ணிடலாம். சும்மா இதுல பேஸ்ட் பண்ணி காட்டுற பாருங்க உங்களுக்கு. அப்படியே நீங்க என்ன பண்ணலாம், ஒரு நோட் பேட்ல டோட்டலா அதுல இருக்கிறது வந்து அப்படியே ஆயிரும். இதை வந்து நீங்க என்ன பண்ணலாம், வந்து இதுல இருக்க இதை நீங்க அப்படியே காப்பி பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது ஒண்ணு. அடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, வந்து குர்ஆன் சார்ந்து இஸ்லாம் சார்ந்து பொய் பிரச்சாரங்கள், வெறுப்பு பிரச்சாரங்கள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றது. இப்ப அந்த மாதிரி காலகட்டங்கள்ல முஸ்லிம் அல்லாதவர்கள் வந்து நடுநிலையாக இருக்கக்கூடியவர்கள், இப்ப இவங்கெல்லாம் வந்து என்ன குர்ஆன்ல இப்படி சொல்லப்பட்டிருக்காமே, அப்படி சொல்லப்பட்டிருக்கலாமே, உண்மையாவே அது குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கா இல்லையா அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்க ஆர்வமுள்ள மக்களுக்கு இது உதவி செய்யும். இப்போ உதாரணத்துக்கு இஸ்லாம் வந்து பெண்களை அடிமைப்படுத்துது, இஸ்லாம் வந்து பெண்களை கொடுமைப்படுத்துது, அது ஒரு பொய் பிரச்சாரம். இஸ்லாம் வந்து அப்படி செய்யறது கிடையாது. அப்ப இது வந்து முஸ்லிம் அல்லாத மக்கள் சரி குர்ஆன்ல இதை பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கு இப்படிலாம் சொல்றாங்களே, அப்ப இந்த மாதிரியான பொய் பிரச்சாரங்கள், வெறுப்பு பிரச்சாரங்களை களைவதற்கும் இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து பயன்படும். இப்ப பெண்ணுரிமை பற்றி குர்ஆன் என்ன சொல்கின்றது அப்படின்னு அவங்க நார்மலா டைப் பண்ணாங்கன்னா போதும். அப்ப பெண்ணுரிமை சார்ந்து குர்ஆன்ல என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல்களை அதை வந்து திரட்டி குர்ஆன் வசனங்களோட நம்பரோட அதை என்ன பண்ணும், தெளிவான முறையில சொல்லும். அதுக்கு எதிராக செய்யப்படக்கூடிய பொய் பிரச்சாரங்களை அதனுடைய அதை வந்து பொய் தான் அப்படின்னு அவங்க அறிந்து கொள்வதற்கு, ஆதாரத்தோடு அறிந்து கொள்வதற்கு, அதுதான் இங்க ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா நம்ம வந்து ஒரு சாமானிய மக்கள் சந்திக்கிறோம் அப்படி இப்படிங்கிறாங்க. பொதுவா நம்ம என்ன பதில் சொல்றாங்க, அப்படிலாம் இல்லைங்க இப்படிலாம் இல்லைங்கன்னு ஒரு ஒரு பொதுவான பதிலை சொல்வதற்கு பதிலாக இதுவே நீங்க என்ன பண்ணலாம், அதை அப்படியே டைப் பண்ணும் பொழுது அது சார்ந்து எல்லா தகவலும் கொடுத்துரும். குர்ஆன் பெண்களுக்கு வழங்கப்பட்டுள்ள உரிமை பற்றி சில வசனங்கள்ல அவை பெண்கள் சமூகத்தில் உரிய மரியாதை, கல்வி, சொத்துரிமை, திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் சம உரிமை போன்றவற்றை உறுதிப்படுத்துகின்றது. பெண்களுக்கு எதிரான அநீதிகளை குர்ஆன் கண்டிக்கின்றது. பெண்களின் உரிமையை பாதுகாப்பதில் இஸ்லாம் முக்கியத்துவம் அளிக்கின்றது. பெண்களின் சமூக அந்தஸ்தை உயர்த்துவதில் குர்ஆன் முக்கிய பங்கு வகிக்கின்றது. இப்போ அதுவான அது சம்பந்தப்பட்ட இப்போ இந்த தகவல் ஒரு சம்மரியா கொடுத்துருக்கோம். அது சம்பந்தப்பட்ட எல்லா குர்ஆன் நம்பருடைய எண்களுடைய என்ன பண்ணுது, இந்த நம்மளுடைய ஏஐ அப்ளிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குது. அதனால பொதுவாக இப்படி வெறுப்பு பிரச்சாரங்களுக்கு எதிராகவும் வந்து பொதுவான மக்கள், ஏன்னா இது வந்து ஒரு வெப்சைட் தான், யார் வேணாலும் இதை யூஸ் பண்ணலாம். இப்போ பொதுவான மக்களுமே வந்து இப்போ அவங்க போய் குர்ஆன் நமக்கு தான் தெரியும். இப்போ இஸ்லாமிய மக்களுக்கு தான் வந்து வந்து எந்த வசனம் என்ன கருத்தை சொல்லுது, எந்த வெப்சைட்ல போய் அதை சர்ச் பண்ணி இந்த மாதிரியானதை நமக்கு தான் தெரியும். அவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த அவ்வளவு இன்டெப்த் நாலேஜ் அவங்களுக்கு இருக்காது. குர்ஆன் ஒரு புத்தகம் இருக்கு அப்படிங்கிற ஒரு நாலேஜ் தான் பொதுவா எல்லாருக்கும் இருக்கும். அப்ப அதுக்குள்ள தேடுவது, சர்ச் பண்றது அப்படிங்கிறதெல்லாம் வந்து எல்லாருக்கும் அந்த கேப்பபிலிட்டி இருக்குன்னு சொல்ல முடியாது. இது பொதுவாக உரைநடை சார்ந்ததான ஒரு ஹியூமன் தாட் தான். பெண்ணுரிமை பற்றி குர்ஆன் என்ன சொல்லுது அப்படின்னும் பொழுது அந்த தகவல் வந்து உங்களுக்கு வந்துரும். அதே மாதிரி வந்து நார்மலா அந்த குகைவாசிகள் பத்தி ஒரு குர்ஆன் அப்ப ஏதாவது ஒரு குர்ஆன்ல ஒரு சம்பவத்தை வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப அது எங்க இருக்கு அப்படின்னா வந்து அந்த வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். வார்த்தை ஞாபகம் இல்லை அப்படின்னாக்க எடுக்கவே முடியாது. அது என்ன வாசகம் இருந்தா மட்டும்தான் சர்ச் பண்ணி உங்களால எடுக்க முடியும். அது இல்லாம அந்த அந்த சம்பவம் சார்ந்து ஏதாவது ஒரு மைண்ட்ல இருக்கு அப்படின்னாக்க அந்த நம்ம குகைவாசிகள் பற்றிய வசனத்தை கூறவும் அப்படின்னு நான் டைப் பண்றேன். அப்ப அந்த குகைவாசிகள் சம்பந்தமா குர்ஆன்ல எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த எண்களோடு வந்து அது என்ன பண்ணுது,
ஸோ இதுல தான் ஸ்டார்ட் ஆகும் குகைவாசிகள் சம்பந்தப்பட்ட வசனம். அது வந்து உங்களுக்கு நம்பரோட வந்து தெளிவாக கொடுத்துரும். ஸோ இதுவுமே ரொம்ப முக்கியம். ஏன்னா இதெல்லாம் சர்ச்சில் வந்து உங்களுக்கு வரவே வராது. ஏன்னா பொதுவாக நம்ம மைண்ட்ல இருக்கும், பொதுவாக இருக்கிறத அது வந்து அந்த எக்ஸாக்ட் வாசகம் அங்கே என்ன இருந்துச்சுங்கிற ஒரு 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 தாட் வந்து நமக்கு இருக்காது. நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் செலவு பண்ணியிருப்போம், கடைசி வரைக்கும் அந்த வசனத்தை நம்ம எடுக்கவே முடிஞ்சிருக்காது. சார் படிச்சேன் இல்லை அப்படின்ற மாதிரியே போயிடும். இது வந்து அந்த இதை உங்களுக்கு அவாய்ட் பண்ணி கொடுக்கும். இன்னொன்று இன்ஷால்லா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இது, அதாவது என்னன்னா மிஸ்டேக்ஸ். இப்போ நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணுவோம், நம்ம டைப் பண்ணும்போது சில மிஸ்டேக்ஸ் பண்ணுவோமா இல்லையா? அது இப்போ நீங்கள் சர்ச்சில் பண்ணீங்கன்னா அவ்வளோதான், மிஸ்டேக் பண்ணால் போச்சு, வரவே வராது. இங்கே வந்து நீங்கள் மிஸ்டேக் பண்ணால் கூட வந்து அது வந்து அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு சொல்லணும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பத்தி சொல்லியிருந்தேனா இல்லையா? வசனங்கள்னு இருக்குல்ல, நான் இங்க எடுத்துட்டேன், வசனகலை அப்படின்னு போடுறேன். வசனங்கலைன்னு இல்லை, வசனகலைன்னு இருக்கு. தப்பா இருக்கு. இப்ப இதை வந்து நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா சரியான முறையில் அதை தேடி எடுத்து கொடுத்துரும். இங்க பாருங்க, அதாவது நான் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்றேன். இது நீங்க தங்கிலீஷ்ல பண்ணாலும் சரி, தமிழ்ல பண்ணாலும் சரி, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நம்ம பண்றோம்ல, இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணாலுமே அதை கரெக்டா உள்வாங்கிக்கிட்டு, ஓ இது இவங்க இப்படிதான் சொல்றாங்க, இதை தான் இவங்க கேட்கறாங்க, ஏதோ தெரியாம ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு அதை உள்வாங்கி கொண்டு அந்த தகவலை வந்து தெளிவா எடுத்து சொல்லிடும். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த ஏஐ கேப்பபிலிட்டிஸ்ல. இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்க சின்ன சின்ன பண்ற மிஸ்டேக்ஸை கூட அதை உள்வாங்கி கொண்டு அது என்ன பண்ணும், சரியான தகவல் நமக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்துரும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க, இப்ப நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்பண்புகள் பற்றிய குர்ஆன் வசனங்கள் அந்த மாதிரி நம்ம டைப் பண்றோம். ரசூலுல்லாவுடைய பண்புகள், நற்பண்புகள், அவருடைய பண்புகள் சார்ந்த குர்ஆன் வசனங்களை எடுக்கணும் அப்படிங்கிறது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா மோர் சப்ஜெக்டிவ். இப்போ ரசூலுல்லாவுடைய நற்பண்புகள் சார்ந்த அது சார்ந்த உதாரணத்துக்கு பொதுவாக எல்லாருமே இந்த பயான்ல சொல்றதுதான், அவரோட மென்மை, ரசூல்லா வந்து மென்மையா நடந்துக்கிறவங்க. அதே மாதிரி வந்து கடின சித்தம் இல்லாதவர்கள், கடுகடுப்பா இருக்க மாட்டாங்க ரசூல்லா. அதே மாதிரி மன்னிப்பாங்க, மக்கள் வந்து ரசூல்லா மன்னிப்பாங்க, ஆலோசனை செய்வாங்க. எல்லார்கிட்டையும் இறை தூதரா இருந்தா கூட மக்கள் மத்தியில ரசூல்லா வந்து ஆலோசனை செய்வாங்க. இந்த மாதிரியான மகத்தான குணத்தில் நீர் இருக்கின்றீர் அல்லாஹ் வந்து சொல்லி காமிக்கிறான். நம்பிக்கைக்குரிய தூதனாக இருக்கின்றீர் அப்படின்னு அல்லாஹ் வந்து சொல்லி காமிக்கிறான். இதெல்லாம் ரசூலுடைய நற்பண்புகள். இதெல்லாம் நீங்க பாருங்களேன், இதெல்லாம் நம்ம ஒண்ணா சர்ச் பண்ணவே முடியாது. இது வந்து இது ஏஐல மட்டும்தான் சாத்தியம். நற்பண்புகள் அப்படின்னும் பொழுதே அது ஒரு கலெக்டிவ் வேர்டு. அது இதை வந்து நீங்க சர்ச்சில் எடுக்கவே முடியாது. ஏன்னா நற்பண்புகள்ல பாருங்க, மன்னிக்கக்கூடிய குணம் இருக்குது, ஆலோசனை செய்யக்கூடிய குணம் இருக்கின்றது, இது இருக்கிறது பாசிட்டிவ். இல்லாத குணங்கள், கடுகடுப்பா ரசூல்லா இருக்க மாட்டாங்க, கடின சித்திரமா இருக்க மாட்டாங்க, இதெல்லாம் நம்ம வார்த்தைகளை தேடி பிடிச்சி போட்டு அதை எடுக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப சிரமமானது. ஆனா அல்ஹம்துலில்லாஹ் அந்த ஏஐ கேப்பபிலிட்டியில பாத்தீங்கன்னா ரொம்ப எளிதிலே வந்து இது உங்களுக்கு அந்த வந்து எடுத்து கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரியான இது வந்து ஓரளவுக்கு தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம், ஒரு டெமோ ஷார்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இன்ஷால்லா நீங்க அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்பொழுது நிறைய ஏஐ வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ், கேப்பபிலிட்டிஸ் சப்போர்ட் பண்ணக்கூடியது தான். ஒரு சுருக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிறிய அளவில் ஒரு சின்ன டெமோ அதை ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இன்ஷால்லா பயன்படுத்துங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறீங்க, அதில் வந்து ஒரு தகவல் இன்கேஸ் தவறா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்கே வந்து ரிப்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். ரிப்போர்ட் ஆப்ஷன் அப்படின்னா ஏதோ ரிப்போர்ட் அடிக்கிறது அந்த மாதிரி நினைச்சிடாதீங்க. இது வந்து ஒரு இஷ்யூஸ், நீங்க ஒரு இஷ்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கீங்க, எங்களுக்கு அதை ரிப்போர்ட் பண்றீங்க, அதுல ஒரு தவறும் கிடையாது. நீங்க தாராளமா ஒரு குர்ஆன் வசனத்தை சொல்றீங்க, நீங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறீங்க, ஒரு பதில் வருது, அந்த பதில் வந்து தவறா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு நம்பர் இருக்கும், அது மாதிரி அதுல இருக்கக்கூடிய மொழிபெயர்ப்பு, இதுல ஏதாவது உங்களுக்கு வந்து இஷ்யூஸ் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க ரிப்போர்ட் பண்ணுங்க. இது ஒன்றும் இல்லை, ரிப்போர்ட்னா ரிப்போர்ட் அடிக்கிறது அந்த மாதிரி கிடையாது. இந்த மாதிரி நான் இந்த கேள்வி கேட்டேன், இந்த மாதிரி எனக்கு பதில் வந்துச்சு, இதுல என்னென்ன அம்சங்கள் தவறாக இருக்கின்றது திருத்திக் கொள்ளுங்கள்னாக்கா அதை உடனே பார்த்துட்டு அதை என்ன கரெக்ஷன் பண்ணுமோ அதை கரெக்ஷன் நாங்கள் வந்து செஞ்சுக்குவோம். அதனால ரிப்போர்ட் பண்றத வந்து நீங்க சங்கடப்படாதீங்க. எதுக்கு பாவம் இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சிருக்காங்க, நம்ம ஏன் அவங்கள சொல்லலாம் அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. ஒரு இஷ்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்றீங்கன்னா அது வந்து நீங்க எங்களுக்கு நல்லதான் செய்றீங்க. அதனால வந்து இது பொதுவாக எல்லாரும் இது வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இதை பீட்டா வெர்ஷனாக தான் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஏஐ குர்ஆன் 0.5 வெர்ஷனாக தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். மக்கள் வந்து பார்த்துட்டு இஷ்யூ சொல்ல ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு இன்ஷால்லா அதுக்கப்புறமா ஒரு ஸ்டேபிள் வெர்ஷனா 1.0 இன்ஷால்லா எதிர்காலத்தில் ரிலீஸ் பண்ணுவோம் இன்ஷால்லா. அதனால நீங்க ஏதாவது ஒரு 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 இஷ்யூஸ் இதில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்க மென்ஷன் பண்ணுங்க. அது மாதிரி இதுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, நீங்க எப்படி யூசர் நேம் வச்சு தான் லாகின் பண்றீங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஹிஸ்ட்ரி வந்து மெயின்டைன் ஆகும். முந்தைய உரையாடல்களின் அடிப்படையில் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ நம்ம ஒன்று தேடுறோம்னு வைங்களேன், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அதை தேடி இருப்போம், அது பதில் எடுத்து ஒருத்தர் சொல்லியிருப்போம், திடீர்னு அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் திருப்பி வரும். ஆஹா அன்னைக்கு தேடினோமே, எந்த வசனம் எங்க எப்படி அப்படியே நமக்கு வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டமாயிடும். இந்த ஹிஸ்ட்ரி மெயின்டைன் ஆகிறதுனால
நீங்க அத கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம்னா, அப்ப அன்னைக்கு என்ன தேடணும், இன்னைக்கு என்ன தேடணும் அப்படிங்கிற அந்த தகவல்கள வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது இது ரொம்ப ஒரு முக்கியமான ஃபீச்சர் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் பயன்படுத்துங்க. உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்க. பொதுவான ஃபீட்பேக்கும் நீங்க என்ன பண்ணலாம், இதுல சொல்லிக்கலாம்.